ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. நான் இவ்ளோ கேக்குறேன் அப்ப கூட சொல்ல மாட்டேங்கிறல. அப்போ உனக்கு நம்ம குடும்பம் முக்கியம் இல்ல, அவங்க சந்தோஷமும் முக்கியம் இல்லல. சரி நீ சொல்லாத. நீ மறைக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம மொத்த குடும்பமும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு கவலை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. போ, போயிடு ஆனந்தி. ஐயோ தயவு செஞ்சு அப்படி சொல்லாத ஷாலினி. எனக்கு என் குடும்பத்துல இருக்கிறவங்க மேல பாசம் இருக்காது நீ நினைக்கிறியா? அப்படி இருந்தா இந்நேரம் நான் கேட்கும் போதே உண்மையை சொல்லிருப்ப. அப்படி அவங்கள பத்தி யோசிக்காம உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். அவங்கள பத்தி யோசிச்சதுனாலதான் என்னால எந்த உண்மையும் சொல்ல முடியல ஷாலினி. நீ சொல்றது உண்மைதான். நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன். ஆனந்தி, ஆமா, அவன் ஒரு ஆட்டோ டிரைவர். அவனை ஏன் பிடிச்சது, இப்படி பிடிச்சது, எதுக்காக அவனை காதலிச்சேன்னு எனக்கே தெரியல. என்னையே அறியாம அவன் மேல காதல் வந்துருச்சு. நேத்து நீ கோயில்ல பார்த்தது கூட நான் லவ் பண்ற பையன்தான். நம்ம வீட்ல இன்னொரு பையன் கூட கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சுதான் அவங்க அண்ணனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணிட்டாங்க. நான் சத்தியமா சொல்றேன், அவங்க இப்படி ஒரு விஷயத்துக்காக தான் என்ன வர சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா அவங்க எவ்வளவு சொன்னாலும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். உங்க யாரையும் ஏமாத்திட்டு போனோன்னு நான் நினைக்கல ஷாலினி. ஏமாத்த நினைக்கலன்னு சொல்ற, ஆனா நீ காதலிக்கிற விஷயத்த ஏன் எங்க எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்ச? அப்பவே வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கலாம்ல. இப்ப குடும்பமே சேர்ந்து உனக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாண ஏற்பாடு பண்ற வரைக்கும் எல்லா உண்மையும் மறைச்சிருக்க. இது தப்பு இல்லையா? இதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு நீ யோசிக்கவே இல்லல்ல? என்னால சொல்ல முடியலையே ஷாலினி. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் அவன் மேல காதல் வரல. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சது. ஆனா என்னால சொல்ல முடியல. எனக்குள்ள இருக்கிறது காதல் தானான்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நம்ம வீட்ல எனக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டாங்க. எனக்கே தெரியாம அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல வச்சு நிச்சயம் பண்ணாங்க. உனக்கே தெரியும்ல. அதுக்கப்புறம் என்னால எதுவுமே சொல்ல முடியல ஷாலினி. குடும்பத்துக்காக யோசிக்கிறதா, மனசுக்கு பிடிச்சவனுக்காக யோசிக்கிறதான்னு தெரியாம நானே தவிச்சிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அவங்க கிட்ட போய் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, நான் வேற ஒருத்தரை விரும்புறேன்னு எப்படி நான் சொல்லுவேன்? அம்மாவோட ஆசை, குடும்ப கௌரவம், அக்காவும் அண்ணனுங்களும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, இப்படி எல்லாத்தையும் யோசிக்கும் போது ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. காதலிச்சவனை மறக்கவும் முடியாம, வீட்டுல பாத்திருக்கிற மாப்பிள்ளைய ஏத்துக்கவும் முடியாம ஒவ்வொரு நாளும் நான் செத்து பொழைச்சிட்டு இருக்கேன்.